Hi dears, welcome to Mom's Magic Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பபிள்ஸ் வீட்லயே எப்படி பண்ணலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்க முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் Mom's Magic Tamil புதுசா பார்க்குற மாதிரி இருந்தா subscribe பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல மெசேஜ் வரும். இப்போ வாங்க பபிள் சொல்யூஷன் வீட்லயே எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த பபிள் சொல்யூஷன் பண்றதுக்கு மூணு பொருள் இருந்தா போதும். டிஷ் வாஷ் பண்ண யூஸ் பண்ற லிக்விட், இதுல நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு விம் லிக்விட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சுகர், நம்ம வீட்டில் எப்பயும் சமையலுக்கு யூஸ் பண்ற அந்த சுகர் தான். அப்புறம் கொஞ்சம் கிளிசரின் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா டிஷ் வாஷ் லிக்விட் அப்புறம் அந்த சுகர் மட்டும் போட்டு கூட நம்ம பபிள் சொல்யூஷன் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி. இந்த சொல்யூஷனை டைல்யூட் பண்ணுறதுக்காக நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து உப்பு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணணும். நார்மலாக நம்ம குடிக்கிற வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கிளிசரின் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டிஷ் வாஷ் லிக்விட் ஆட் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்ககிட்ட டிஷ் வாஷ் லிக்விட் இல்லைன்னா நீங்கள் ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஷாம்புவை விட நமக்கு வந்து இந்த டிஷ் வாஷ் லிக்விடில் பபிள்ஸ் நல்லா வரும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சுகர், ½ கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நுரை வந்துச்சுன்னா வந்து பபிள்ஸ் வராது. ஸோ நுரை வராத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளிசரின் வந்து ஆப்ஷனல் தான். இஃப் சப்போஸ் உங்ககிட்ட கிளிசரின் இல்லைன்னா டிஷ் வாஷ் லிக்விட் ப்ளஸ் சுகர் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். கிளிசரின் எதுக்காகனா, கிளிசரின் நம்ம போட்டோம்னா பபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரத்தில் உடையாது. ஸோ அதுக்காக தான் நம்ம கிளிசரின் யூஸ் பண்ணுறோம். கிளிசரின் யூஸ் பண்ணாமலும் நம்ம அந்த லிக்விடை பண்ணலாம். நம்ம போட்டிருக்க சுகர் கரையிற வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம ஸ்ட்ரா யூஸ் பண்ணி இந்த பபிள்ஸை ஊதலாம். நிறைய பபிள்ஸ் குட்டி குட்டியாக அழகாக வரும். கொஞ்சம் பெரிய பபிள்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ஒரு பாட்டிலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ப்ளோ பண்ணோம்னா பபிள்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸில் வரும். பபிள்ஸ் எல்லா குழந்தைங்களுக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டை விட்டு வெளியே போய் விளையாட முடியாத இந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு இந்த பபிள்ஸ் லிக்விட் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி நேரத்தில் அவங்கள நம்ம கொஞ்சம் என்கேஜாகவே வச்சுருந்தோம்னா அவங்களோட சேட்டை கொஞ்சம் குறையும். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால இப்போ குழந்தைங்க வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேமில் அவங்கள வந்து நம்ம ஈடுபடுத்தினோம்னா அவங்க வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. நம்ம பண்ணுற ஒர்க்கில் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் லிக்விட் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதை விட கொஞ்சம் பெரிய பபிள்ஸ் வேணும்னா இந்த மாதிரி குச்சியில் நூலை வச்சு கட்டிக்கோங்க. நாலு சைடும் கட்டணும். கட்டிட்டு இந்த லிக்விடை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றிருக்கேன். இப்படி ஊதினோம்னா பபிள்ஸ் நல்லா பெருசாக வரும். குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ லிக்விட் வேணாலும் இதே ப்ரொபோர்ஷன் தான்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனல் மாம்ஸ் மேஜிக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.